நீங்கள் இந்த 3 விஷயம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹலோ ஆல், திஸ் இஸ் டே 5 ஆஃப் 50 days சிம்பிளிஃபைங் ஷேர் மார்க்கெட். நம்பர் 1, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் ஏதாச்சும் லோனோ இல்லை இஎம்ஐயோ உங்கள் சேலரியிலேருந்து மேஜராக போகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுறதுல தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா சில எதிர்பார்க்காத ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுத்து உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கடனை க்ளோஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 2, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். அப்புறம் நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியோட மொத்த எக்ஸ்பென்சஸ் பார்க்குறீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லைனா மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். நம்பர் 3, எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டில் உங்களோட 3 to 6 months எக்ஸ்பென்ஸ் ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். திடீர்னு உங்களுக்கு ஜாப் போனாலோ இல்லை நீங்கள் ஜாப் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்க அமௌண்ட் உங்கள் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த 3 விஷயம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.